டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஏஇசட் பிஒய் சிஎக்ஸ் தொடரை வந்து ஒய்பியிலேருந்து இசட்ஏ அப்படிங்கிற வரைக்கும் எழுதுகிறாங்க. என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிற கொஷின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2024 வந்திருக்கு. ஸோ ஆங்கில எழுத்துலாம் என்னென்ன உயிரெழுத்து அப்படின்னா AEIOU. ஸோ இது வந்து ஆங்கில உயிரெழுத்து. ஸோ நம்ம தொடரை வந்து இப்படி எழுதுவோம் அப்படின்னா AZBY CX. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி இதை எழுதுகிறாங்க. ஈஸி அப்படி நான் வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி எழுதுங்க. 13 எழுத்தை வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தொடரை வந்து இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ 13 எழுத்து அடுத்து 13 எழுத்து கீழேருந்து எண்ணுக்கு அப்புறம் இப்படி எழுதுனீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு இது கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம AZBY அப்படிங்கிற ஜோடியை நம்ம வரிசையாக எழுதணும். எழுதிட்டு எண்ணுக்கு அப்புறம் எம், அந்த எம்மையும் நம்ம வந்து NMOLPK அப்படிங்கிற மாதிரி இதையும் நம்ம எழுதிடுறோம். ஓகேவா? இந்தமாரி எழுதிட்டு இதில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து AEIOU. ஸோ இது வந்து இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஏக்கு பக்கத்தில் முதல்ல வந்து எதுவுமே இல்லை, இடதுபுறத்தில் எந்த எழுத்துமே இல்லை உயிரெழுத்து பக்கத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்கு பக்கத்தில் W, அடுத்தது யூக்கு பக்கத்தில் F இடதுபுறம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஐக்கு பக்கத்தில் S இடதுபுறத்தில் வந்திருக்கு. அடுத்தது ஓக்கு பக்கத்தில் L, அடுத்தது பார்த்திங்கன்னா ஓக்கு பக்கத்தில் M, ஐக்கு பக்கத்தில் R, யூக்கு பக்கத்தில் G, ஈக்கு பக்கத்தில் V, ஏக்கு பக்கத்தில் Z. மொத்தமாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 9 எழுத்துக்கள் வருது. ஸோ இது இடதுபுறத்தில் இதில் இல்லையா? அடுத்த பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 எழுத்துக்கள் இருக்குது. ஆன்சர் வந்து 9. இதுதான் என்னுடைய ஆன்சர் 9.